சொன்னதை வச்சு அதிகமாக யூஸ் பண்ண பேர் வந்து நட்டி சார். ஆமாம். ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்தோட பாண்டிங் வந்து நீங்கள் ஆடியோ லான்ச்சில் பேசுகிறப்பே தெரிஞ்சிச்சு சார். உண்மையே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நட்டி சாரோட போகும்போது ரொம்ப நல்ல பாண்டிங் இருந்துச்சு. நான் ஸ்டேஜில் சொன்னேன் சார், லவர் மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ சார் லவ் யூ சார் சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நட்டி சார் மேலே அவ்வளோ ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. இந்த படம் கமிட்டார் வந்து நண்பர் ஆனந்தன் சொல்லிட்டு அந்த படத்தோட அசோசியேட் டைரக்டர் ஆனந்தன் இந்த மாதிரி படம் ஒன்று இருக்குது வந்து பண்ணது. என்ன கேரக்டர் நண்பர்னா இது மாதிரி போலீஸ் கேரக்டர். வேணாம்பா போலீஸ்லாம் வேணாம். 7 நாள்ல உடம்பு குறைச்சிங்களா எப்படி சார்? சிவாஜி படத்தில் நினைக்கிறேன் ரஜினி சார் மேக்கப் போட்டு சவுப்பாவுன்னு முல்தானி மட்டும் ஒரு ஷாட்டில் பார்த்து முல்தானி மட்டும் போடுவார், பாத்தில் இருப்பார், அப்படி தேய்ப்பார், அதை தேய்ப்பார், அப்படி அது மாதிரி என்னென்ன வகையில் குறைக்க முடியுமோ ஓடி குறைச்சி இதுதான் சாப்பிடுவோம். எல்லாம் வந்து பிரியாணி அப்படி முன்னாடி நிறைய சாப்பிடுவாங்க. ஆமாம், பயங்கரமாக இருக்கும். அப்படியே டெம்ப்ட் ஆகும். என்ன பண்ணுறது? அப்போ அவங்க சொன்ன தப்புன்றதை ஞாபகம் இருக்கும். சூர்யா சார் வெரி சின்சியாரிட்டி. சூர்யா சார் சின்சியாரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அவருடன் ஆறு பண்ணும்போது ஒரு டைலாக்கும் அவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவர் போய் அப்படியே ஃபீல் பண்ணி அந்த டைலாக் வந்து மாடுலேட் பண்ணி கார்த்திக் சுப்ராஜ் சார் உண்மையே ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர். அடுத்த சங்கர் சார் மாதிரி ஒரு நினைக்கிறேன். பேட்டை பண்ணும்போது உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன். அவர் வந்து எல்லாருமே வந்து அவர் வேன் வந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த ஒவ்வொரு ஊருக்கும் போகிற மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணுன்னு அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஆதிசங்கர் வந்து பரபரப்பு போயிடுச்சு. போட்டுருங்க அந்த பார்த்தோம் ரெஸ்ட் ரூம் தெரியும். வந்து ஆதிசங்கர் நீங்கள் வாங்க சீக்கிரம் உங்களுக்கு தான் வெயிட்டிங். இது எனக்கா வெயிட்டிங்? எதுக்கு வெயிட்டிங்? தலைவருக்குள்ள உட்காந்து சீக்கிரம் ஓட முடியாது. வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு சேனல் பேச சினிமா. நான் உங்க விஜய் சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆக்டர் ஆதேஷ் பாலா இருக்காரு. அவர்கிட்ட பேசி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். வணக்கம். சேனல் 5 மீடியா நேயர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். சார் ஃபர்ஸ்ட் வந்து சீசா மூவி பார்த்தோம் சார். பார்க்கும்போதே வந்து செம்ம சஸ்பென்ஸா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? கண்டிப்பா சார். அதை வந்து கதை டைரக்டர் வந்து உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் கமிட்டார் வந்து நண்பர் ஆனந்தன் சொல்லிட்டு அந்த படத்தோட அசோசியேட் டைரக்டர் ஆனந்தன். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் என்னை பார்த்துட்டு சொன்னார், இந்த மாதிரி படம் ஒன்று இருக்குது வந்து பண்ணு அப்படின்னாரு. என்ன கேரக்டர் நண்பா அப்படின்னா, இது மாதிரி போலீஸ் கேரக்டர்னா. வேணாம் நண்பா போலீஸ்லாம் வேணாம், நிறைய பண்ணிட்டேன், போலீஸ்லாம் இனிமேல் வேணாம், கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கேன், போயிட்டுருக்கேன், வேறு மாதிரி கேரக்டர்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஏன்னா சினிமாவில் போலீஸ் கேரக்டர் பண்ணுறோமா அதே முத்திரி ஆகிடும், அதே மாதிரி பண்ணுற மாதிரி ஆகிடும். போலீஸ் கேரக்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லல, போலீஸ் கேரக்டருக்கான ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். வெறும் வந்து கோண்ட் அரெஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்கிறது பின்னாடி ஓடிட்டு இருக்குது. அது வந்து அது சும்மா என்னால் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அதனால் என்ன பண்ணால் இல்லை அப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் திருப்பி ஒரு 10 டேஸ்க்கு திருப்பி ஃபோன் பண்ணி இல்லை இந்த மாதிரி நல்ல கேரக்டர் நட்டி சாருடைய த்ரோட்டாக வரும். ஸோ நட்டி சார்னா கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட் மட்டும் சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஏன்னா நட்டி சார் வந்து எப்பயுமே அவருடைய கதை வந்து ரொம்ப வித்தியாசமான கதையை செலக்ட் பண்ணி பண்ணுவார் அவர். ஸோ நட்டி சார் லீடாக பண்ணுறான்னும் போது அது கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி ஓகே பண்ணலான்ற முடிவு பண்ணேன், போனேன். ஸோ இப்படி தான் வந்து அந்த கதையில் வந்து என்ட்ரி ஆனேன். அப்புறம் டைரக்டர் வந்து குணா சார் வந்து எனக்கு ரொம்ப நாள் பழக்கம், ஃபேஸ்புக்கில் ரொம்ப நாள் பழக்கம் எனக்கு அவர். ஸோ அதில் பழகும் போது அப்புறம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், இது மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. சரி பண்ணலாம் சார் அப்படின்னா. சரின்ட்டு அப்புறம் என்னோடய கேரக்டரை பற்றி சொன்னார், இது மாதிரி கேரக்டர் படம் ஃபுல்லாக நட்டி சார் கூட இருக்கணும். ஸோ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணேன். கதையை நான் பெருசாக கேட்டுக்கல, பட் சின்ன லைன் மட்டும் கேட்டேன். எப்பயுமே நான் எல்லா படத்துலையுமே வந்து கதையை கேட்குறத விட என்னுடைய கேரக்டர் அந்த படத்தில் என்ன பண்ணுது, அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அதை மட்டும் யோசிப்பேன். ஸோ அப்படி சொல்லும்போது நல்ல படமாக இருந்துச்சு. அவர் லைன் சொல்லும்போது நல்லா இருந்துச்சு, என்னோடய கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படி தான் அக்செப்ட் பண்ணேன். சார் நீங்கள் சொன்னதை வச்சு அதிகமாக யூஸ் பண்ண பேர் வந்து நட்டி சார். ஆமாம். ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்தோட பாண்டிங் வந்து நீங்கள் ஆடியோ லான்ச்சில் பேசுகிறப்பே தெரிஞ்சிச்சு சார். ஸோ ஒர்க் பண்ணும்போது அவர் கூட அந்த கேரக்டராக ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நட்டி சாரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. நான் ஸ்டேஜில் சொன்னேன் சார், லவர் மாதிரி ஒர்க் பண்ணான்னு சொல்லிட்டு லவ் யூ சார் சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நட்டி சார் மேலே அவ்வளோ ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. அவ்வளோ நாங்கள் 2 பேர் ஷூட்டிங் இல்லைன்னா ஷார்ட் இல்லைன்னா வெளியே உட்காந்து நானும் அவர் தான் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஸோ ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் பேசும்போது. ஸோ நட்டி சார் ரொம்ப நல்லா பேசினார். அவங்க பண்ணும்போது இப்போது ஒரு பெரிய நடிகர்களோட பண்ணும்போது சின்ன ஒரு இது இருக்கும், என்ன நம்ம ஏதாவது இம்ப்ரூவ்ஸ் வேறு டைலாக் பேசலாம் வேணாமா அப்படின்னு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் அதெல்லாம் வந்து இவரோட பண்ணும்போது சார் நான் பண்ணலாம்னா ஓகே அப்படின்னு அந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது நடிக்கிறேன். அதனால தான் வந்து சொன்னார் ஸ்டேஜில் வந்து அப்படி சொன்னார், ஐ லவ் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரணம் அவருக்கு என் மேலே ஒரு நல்ல பாசங்கள் இருந்தது. ஆமாம் சார். நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் பேரரசர் நட்டி சார் 2 பேருமே உங்களை பாராட்டினாங்கல்ல, அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? உண்மையே ஒரு நடிகனுக்கு ஒரு நல்ல மூமெண்ட் அது. ஸோ பேரரசு சார் சொன்ன அந்த வார்த்தையும் வந்து
ஆதிஷ் வந்து வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதிஷ் செதுக்கிக்கிட்டு வரேன்னு சொன்னோம். அந்த வார்த்தை ஒரு நடிகனா நம்ம இத்தனை வருஷம் போகிறோன்னா அந்த நம்ம பயணத்தில் வந்து இது ஒரு நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து மீனிங்ஃபுல்லாக தான் நம்ம லைஃப்பில் இந்த திரைப்பயணத்தில் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படின்னு மாதிரி இருந்தது. நட்டி சார் பேசும்போது இன்னும் அவர் பேசும்போது நம்மளுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. நட்டி சார் வந்து நான் ஆதேஷ் பாலா வந்து அந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு, நான் நல்லா நடிச்சது ஆதேஷும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவர் பெரிய வார்த்தை சொன்னார். பட் அவர் தான் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் அவர். ஸோ அவர் அந்த வார்த்தை சொல்லும்போது ஒரு நடிகனாக இட்ஸ் வெரி குட் மூமெண்ட். அது நல்ல நடிகனாக இன்னும் நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் சரி நடிகன் அப்படின்ற ஒரு சின்ன. ஓகே சார், இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, 7 நாள்ல உடம்ப குறைச்சிங்களா? எப்படி சார்? இங்க நிறைய பேர் உடம்ப குறைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. டிப்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பட் 7 நாள் உடம்பு குறைக்கல, தொப்பையை தான் குறைச்சேன். என்னன்னா நான் போகிறேன், நண்பர் ஆனந்த் சொல்லலாம், அவருக்கு சொன்னார் மாதிரி வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஆஃபீஸுக்கு போகிறேன். அங்கே வந்து அக்கரைபால் சார், குணா அக்கரைபால் சார் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர், அப்புறம் குணா சார் ஒரு டைரக்டர் குணா இருந்தாங்க. இப்போ உட்காரும்போது இப்படி தான் பார்க்குறாங்க, என்ன கண்ணை பார்க்க முடியும், என் வெயில பார்க்குறாங்க. எனக்கு என்னடா அப்படி லைட்டாக அப்படி கொஞ்சம் டைட்டாக இருந்தது. தொப்பையெல்லாம் இருக்குது, பட் எஸ்ஐ இல்லை. எஸ்ஐனா அவங்க எதிர்பார்த்த வந்து வேற மாதிரி ஃபிட்டாக அப்படி இருக்கிற மாதிரி. நம்மளுக்கு இப்படி மேலே வயிறு பார்க்கும்போது என்னடா இது பொண்ணு பார்க்க வந்த மாதிரி போயிடுச்சு. எனக்கு பொண்ணு பார்க்க வந்து பொண்ணு வைக்க போகிற மாதிரி நம்மளை வயிறு பார்த்து அப்படியே நினச்சிட்டு இருந்தேன். சரி கீழே அது மாதிரி அது நான் தான் யோசிச்சு பண்ணி இவங்க வந்து தொப்பையை யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு சின்ன அப்புறம் கீழே வந்தேன். ஆனால் நண்பர் வந்து சொன்னாங்க, இல்லை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறாங்க மாதிரி தொப்பை கொஞ்சம் இருக்குது அப்படின்னா. எனக்கு ஷூட்டிங் டேஸுக்கு 1 வாரம் தான் இருக்குது. சரி எப்படிடா குறைக்கிறதுன்னு டெய்லி நைட்டு சப்பாத்தி பால் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு, டோட்டலாக ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் நைட்டு காலையில் 4-5 மணிக்கு எழுந்துச்சி ஓட ஆரம்பிச்சு. ஸோ வாக்கிங் எப்படி பண்ணுவோம். ஒரு படத்தில் சிவாஜி படத்தில் நினைக்கிறேன், ரஜினி சார் மேக்கப் போட்டு சவுப்பாவுன்னு முல்தானி மட்டும் ஒரு ஷாட்டில் பார்த்து முல்தானி மட்டும் போடுவார், பாத்தில் இருப்பார், அப்படி தேய்ப்பார், அதை தேய்ப்பார், அப்படி அது மாதிரி இருக்குது. என்னென்ன வகையில் குறைக்க முடியுமோ ஓடிக்கிட்டு குறைச்சி ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மத்தியானம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த ப்ரொடக்ஷன் வரும், அதில் வந்து காய்கறி மட்டும், அந்த காய்கறியோட எண்ணெய் இல்லாமல் இந்த கோஸு கீஸு அப்புறம் முட்டை வெள்ளைக்கரு இருக்கும், முட்டை வெள்ளைக்கரு. அது ஒரு நம்ம ப்ரொடக்ஷன் கண்ணா வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. முட்டையில் வந்து அந்த வெள்ளை கரு வெறும் ரசம் ஊற்றி விட்டுட்டு அப்புறம் இந்த காய் இதுதான் சாப்பிடுவேன். எல்லாம் வந்து பிரியாணி அப்படி முன்னாடி நிறைய சாப்பிடுவேன். ஆமாம், பயங்கரமாக இருக்கும், அப்படியே டெம்ட் ஆகும். என்ன பண்ணுறது? அப்போ அவங்க சொன்ன தொப்பைன்றது ஞாபகம் இருக்கும். ஆகா வேணண்டா அதே அடக்கு அப்படின்ட்டு அடக்கி கண்ட்ரோல் பண்ணி. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் மேக்ஸிமம் இப்படியே நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இதே மேக்ஸிமம் மதியம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களே வந்து சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அக்கரைபால் சார், இப்போ குணா சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாமே நல்லா ஆதிஷ் உடம்பு குறைச்சி நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் இட். அதே ஆனந்தம் சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நீ நல்லா பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி தொப்பையும் குறைச்சிருங்க. நம்ம அக்கரைபால் சார் நீங்கள் அன்றைக்கி பார்த்தேன் ஒரு மாதிரி இருந்து, இன்னைக்கு எப்படி சார் என்ன பக்கா அப்படின்னாரு. ஸோ இது வந்து ஒரு நடிகனுக்கு தேவையான ஒரு விஷயம், எல்லா நடிகரும் பண்ணுறது தான். அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லையா சார் குறைக்கணும், நீங்களா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க? ஆமாம், இல்லை நம்ம இந்த கோஆர்டினேட்டர் ஆனந்த்னு சொன்னார்ல, அவர் வந்து என்கிட்ட சொன்னார் இது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஸோ அப்போ அவங்க ஃபீல் பண்ணுறது கரெக்டு, வந்து ஒரு டேரக்டராக வந்து அந்த கேரக்டருக்கு எப்படி இருக்கணும்னு இயக்குனர் ஃபீல் பண்ணுறது கரெக்டு. ஸோ ஒரு நடிகனா நான் செய்ய வேண்டிய கடமையை வந்து நான் கண்டிப்பாக பண்ணேன். அதுக்கப்புறம் உடம்பு குறைச்சி ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய நம்மளால் இது பண்ண முடியுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு இதோட பெரிய கேட்டவங்க என்னன்னா நம்ம பாடி என்னன்னா நினச்சா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடன்ஸ். கஷ்டமா இல்லையா சார்? திடீர்னு உடம்பு இருக்கு, திடீர்னு குறைக்க. அது நடிகன்ல இலக்குன்னு ஒன்று இருக்கேன் மேடம், சாதிக்கணும். ஆக்டர்ஸ்னா ஜாலியாக வராங்க நடிச்சு. அதுக்கு அது தாண்டி எவ்வளோ இருக்கு, உள்ளே வந்தால் தெரியும், வெளியே இருந்து பார்க்கும்போது ஆர்டிஸ்ட்னு தெரியும், உள்ள இருக்கும். ஆமாம், ஸோ இப்படி தான் பண்ணேன். ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க. காய்கறி ரைஸ் தூண்டு சாப்பிடுங்க, ரைஸ் கம்மியாக சாப்பிடுங்க. அப்புறம் காலையில் எழுந்துச்சி ஜாக்கிங் பண்ணுங்கள், ஓடுங்க. எப்படி 1 hour உங்களுடைய எவ்வளோக்கு வேர்க்குதோ அவ்வளோக்கு உங்களோட ஃபேட் எப்படி பர்ன் ஆகும். ஸோ அது பண்ணுங்கள். ஸோ நைட் சப்பாத்தி சாப்பிடுங்க. ஸோ இப்படி சாப்பிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உடம்பும் குறையும், தொப்பையும் குறையும். ஸோ இதுதான் ஒரு பெரிய விஷயம், மேஜிக்கே கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆயில் ஃபுட்டு மேக்ஸிமம் ஆயில் ஃபுட் எடுக்காமல் அப்படி சாப்பிடணும். சிக்கன் சாப்பிடணும், தந்தூரி சிக்கன் சாப்பிடுங்க. அதுவும் தந்தூரி சிக்கன் சாப்பிட சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு 1 கிலோ பண்ணி சாப்பிட்றாதீங்க. தந்தூரி சிக்கன் சாப்பிட்டோன்னா ஒரு சும்மா 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிடுங்க. ஸோ இப்படி தான், இப்படி பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட்ஸ் நிறைய பண்ணணும். நம்ம அந்த ஸ்டமக் எக்ஸசைஸ்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணினா டெஃபினட்டாக முடியும். உடம்பு நம்ம சொல்கிறது கேட்கணுங்க, அதான் ஆக்சுவலாக தான் நடிகை. உடம்பு நம்ம சொல்லணும், உடம்பு சொல்கிற மாதிரி நம்ம கேட்டோம்னா நம்ம சோம்பேறி ஆகிடுவோம். உடம்பு நம்ம சொல்கிற கேட்டோம்னா அப்போ நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும் அர்த்தம். இப்போ பாருங்க தொப்பையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதான் இப்போ அப்போ பிடிச்சேன், அப்படி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ உடம்பு இருக்கவங்க யாராவது உடம்பு குறைக்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்கன்னா சார் ஆமாம், என் அட்ரஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாருங்க. வாங்க வந்தாலும் என்ன சொன்னேன் சார். ஷூட் முடிஞ்சக்கப்புறம் உங்களால நிற்க வச்சு காட்டுறோம் சார். எதுக்கு நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்க்கு உட்காந்து கண்டிப்பாக காட்டுறேன் சார். அடுத்ததான் வந்து ஒரு ரேபிட் ஃபயர் போயிடலாம் சார். ஆனால் என்னன்னா ரேபிட் ஃபயர் வந்து நான் பார்க்காம கேட்கலாம், பட் நீங்கள் ஒர்க் பண்ண எல்லாருமே பெரிய லெஜெண்டாக இருக்கனால யாராவது பிட் அடிக்க போறீங்களா? பிட் எடுக்க போறீங்களா? பிட் இல்லை சார், ஆல்ரெடி இருக்கு, பார்த்து சொல்லுங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க நேம் சொல்லுவேன் சார், அவங்க வந்து நீங்கள் ஒன் லைன்ல டிஸ்கிரைப் பண்ணணும். சார் ஃபர்ஸ்ட் ரஜினி சார். ரஜினி சார் வந்து ஸ்டைல், இதுக்கு மேலே தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாருமே ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டைல்ன்றது மாஸ், அதுதான் ரஜினி சார். நட்டி சார். நட்டி சார் சார் லவபிள் கேரக்டர் சார். நட்டி சார் அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் இதை ஃபீல் பண்ணுவாங்க. மணிரத்னம் சார். மணிரத்னம் சார் இஸ் லெஜண்ட். நான் அவர் கூட பொன்னியின் செல்வன் பண்ணேன். ஸோ வெரி சின்சியாரிட்டி. அவர் இந்த வயசுலேயும் கிட்டத்தட்ட அவருடைய சின்சியாரிட்டி லெவல் கோர். அதெல்லாம் ஒரு தமிழ் சினிமாவை புது களத்துக்கு கொண்டு போனவர் மணிரத்னம் சார். புது தளத்துக்கு கொண்டு போனார். விக்ரம் சார். டெடிகேஷன்ஸ், அர்ப்பணம், ஒரு கேரக்டருக்காக என்ன வேணால் அர்ப்பணம் பண்ணுறவர் விக்ரம் சார். ஏன்னா தங்கலான்னு இப்பயும் மிரட்சி கொடுத்த படம் தங்கலான். ஒரு கட்டத்தில் வந்து ஐன்ற படத்தில் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கேரக்டர் அவ்வளோ உருகி எப்படி பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து நடிகனா நம்ம பிரமிக்கிற விக்ரம் சார். சூர்யா சார். சூர்யா சார் வெரி சின்சியாரிட்டி. சூர்யா சார்ட்டையும் சின்சியாரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அவருடன் ஆறு பண்ணும்போது ஒரு டைலாக்கும் அவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவர் போய் அப்படியே ஃபீல் பண்ணி அந்த டைலாக்கை வந்து மாடுலேட் பண்ணி ஒரு எது கொடுத்தாலும் ரொம்ப சின்சியர் அண்ட் டெடிகேஷன்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து சூர்யா சார். பங்க்சுவாலிட்டி. பாக்யராஜ் சார் என்று குருநாதர். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஸ்க்ரீன் பிளே. அவர் மாதிரி ஸ்க்ரீன் பிளே நீங்கள் யாராலையும் பண்ணவே முடியாது. நீங்கள் எத்தனை படம் வேணால் அவர் படம் பார்த்துட்டே திருப்பதிலும் பார்த்துட்டே இருக்கலாம். எங்கள் அப்பா நடிச்ச படம் தூள் நின்று போச்சாலும் சரி, இது நம்மளும் சரி, எவ்வளோ படங்கள் அவர் படங்கள் எல்லா படமே 6 எல்லாமே அவர் படம் வந்து எக்ஸலன்ட் மூவிஸ். அந்த திரைக்கதை ஸ்க்ரீன் பிளே. கார்த்திக் சுப்ராஜ் சார் உண்மையாகவே ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர். அடுத்த சங்கர் சார் மாதிரி வருவான்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலாம் அவ்வளோ ஸ்பாட்டில் பெருசாக இருக்காது, பட் ஆனால் வேலை பயங்கர ஸ்பீடாக நடக்கும். ஸோ அந்தளவுக்கு சூப்பர் டேரக்டர். ஹரி சார் வந்து பரபரன்னு இருப்பார் ஸ்பாட்லேயும் சரி, அவர் படமும் சரி, அவரும் சரி பரபரன்னு இருப்பாங்க. ஸ்பாட்டில் அப்படி இருக்கும். அப்படியே யாருமே ஒருத்தரும் சும்மா வர முடியாது, அப்படி இருக்கும். அந்த மாதிரி இல்லை, இது வந்து அதை விட அதையும் தாண்டி இருக்கும். ஏன்னா பரபரன்னு இருக்கும். ஸ்கூலில் ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல் வந்தோன்னா நான் அடை கொடுக்குமா எல்லாம் போய் உட்காந்துப்பாங்கல்ல, இங்கே இது உட்காரக்கூடாது, ஒர்க்கு ஓடணுங்க அப்படி. அந்த பரபரப்பு இருக்கும். ராம் சார் தமிழ் சினிமா புதுசாக யோசிச்சு வேற மாதிரி காலத்து ரொம்ப சினிமா லவ் பண்ணி பண்ணுறது ராம் சார். மிஸ்கின் சார். அவர் ஒரு சினிமாவில் ஒரு ஷார்ட்டை வந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வச்சு ஒரு ஷார்ட்டை வந்து பார்க்க வச்சு ஒரு பியூட்டி வந்து 5ஆவது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு ஷார்ட்டு அப்படியே கேமரா அப்படி இருக்கும், அந்த ரோட்டில் அப்படியே பால்கார சைக்கிள் கடை போவோம், பால்காரன் போவாங்க, அப்புறம் திடீர்னு வருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரே ஷார்ட்டில் அப்படியே இருக்கும். இதில் சின்ன லேக் இல்லாமல் அந்த ஷார்ட்டை வந்து ரசிக்க வச்சுக்கிற மிஸ்கின் சார். அப்படியே புதுசாக பல கோணங்கள் சினிமாவை சொன்னவர் மிஸ்கின் சார். ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய லெஜெண்ட்ஸ். ஒன்லைனில் சொல்கிற அளவுக்குலாம் இவங்கெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாம் அவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. அதனால் ஒன்லைனில் சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி நிறைய பேருக்குன்னு சொல்லிட்டு பிட் அடிச்சிங்களோ, நான் வந்து அது பார்த்துருக்கேன். சரி பார்த்துருக்கேன். அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவங்களை பற்றி பேச நிறைய இருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ இவ்வளோ லெஜெண்ட்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது? வடிவேல் சாரோடையும் பண்ணிட்டேன், ரஜினி சார் கூட பண்ணேன். ரஜினி சார் கூட ஒரு விஷயம், அவர் வந்து என்னென்னா பேட்டை பண்ணும்போது உத்தரப்பிரதேசம் பண்ணிக்கிறேன். அதில் வந்து எல்லாருமே வந்து அவருக்கு காரு அந்த ஒரு வேன் இருக்கும், படம் பார்த்தீங்கன்னா தெரியல, வேன் வந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஊருக்கும் போகிற மாதிரி. அப்போ அவர் கூட ஒவ்வொருத்தரும் அந்த வேன் ஓட்டணும். ஏன்னா ஒரு தூக்கம் வந்துடும், அப்புறம் ஒருத்தரும் ஓட்டுற மாதிரி அது இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் அது வரைக்கும் நான் அந்த ஸ்பாட்டில் உட்காந்துருந்தேன். அப்புறம் அப்படி வெளியே ரெஸ்ட் ரூம் போட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். அந்த நேரம் பார்த்து எப்பயுமே எனக்கு சினிமாவில் இருக்கிற நேரம் கூட மாட்டேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆதேஷங்க பரபரப்பு போயிடுச்சு. என்ன அது ஓட்டுருங்க, அங்கே பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் தெரியும், அதை வந்துட்டு அது சீக்கிரம் நீங்கள் வாங்க, சீக்கிரம் உங்களுக்கு தான் வெயிட்டிங். எது எனக்கா வெயிட்டிங்க, எதுக்கு வெயிட்டிங், தலைவர் உள்ள உட்காந்து சீக்கிரம் ஓடி முடியாது என்னதான்ட்டு டப்புனா அடிச்சு பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓடி கீடி அங்கே போய் வண்டி அனுப்புனா மணிமலை ஏற்றி தலைவர் அது உங்களுக்கு தான் ஒன்றும் இல்லை உட்காருங்க, நீங்கள் வண்டி ஓட்டுங்க ஓட்டுங்க, ஓகே ஒன்றும் இல்லை போயிடுங்க சார், சும்மா போயிட்டீங்களா ஒன்றும் இல்லை ஓட்டுங்க.
அப்படி அந்த மாதிரி அவர் ஆதிஷன் கூப்பிட்டது வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து ஏன்னா எல்லாருமே யூனிட்டி ஆதிஷன் கூடுவது அவர் அப்போ ஆதிஷன் அவர் கூப்பிட்டு ரொம்ப பார்த்தோம். ஏன்னா ஐயோ ஏன்னா அவர் உட்காந்துருக்காரு வண்டியில், நம்ம அந்த நேரம் பார்த்து போயிட்டோமே என்னடான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவரு அதை கூல் பண்ணி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. அப்புறம் அவர் கூடவே ட்ராவல் பண்ணுறது, அவர் உட்காந்துருப்பார், அவரு கூடவே அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த பேட்டை ஃபுல்லாகவே எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதை நம்ம பார்த்து பிரமிச்ச ஒரு நடிகர் கூடவே ட்ராவல் பண்ணுறதுன்றது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் கூடவே ஃபைட் பண்ணேன், அவர் கையை பிடிச்சி ஃபைட்லாம் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் அவர் ஆட்டோவில் போகும்போது அவர் இப்படி உட்காந்துருப்பேன், நான் ஆட்டோவில் அப்படியே எதில் உட்காந்துருப்பேன். ஸோ அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் உண்மையே கலை தாய்க்கு தான் நன்றி சொல்வது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி சார் எப்படி இருப்பார்? அவர் ரஜினி சார் மாதிரியே இருப்பார். படத்தில் எப்படி பார்க்குறோமோ அப்படியே இருப்பார். ஆனால் இல்லை அந்த சிம்பிளிசிட்டி அப்படியே இருக்கும் அவர்கிட்ட. எங்கேயும் போக மாட்டார், சின்ன சேர் போட்டு அப்படி உட்காந்துப்பார், சேர் போட்டு உட்காந்து புக்கு உட்காந்து படிச்சுட்டு இருப்பார். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருப்பார். சார் இப்போ நிறைய மூவிஸ் வந்துட்டுருக்குல்ல சார், அதில் ஏதாச்சும் ஒரு படத்தை பார்த்து இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் இம்ப்ரெஸ் ஆன நம்ம பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்றத விட நானும் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பண்ணியிருக்க கேரக்டர்ஸ் நம்ம பண்ணி நல்லா இருக்குன்னா அவங்களை தாண்டிலாம் கிடையாது. நானும் நான் இந்த கேரக்டர் பண்ணதான் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் இருந்திருக்கும். இந்த விஜய் சேதுபதி இப்போ மகாராஜான்னு ஒரு படம் பண்ணார்ல, அந்த கேரக்டர் தோணுச்சு நம்ம பண்ண எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி மேக்ஸிமம் விஜய் சேதுபதி பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு தோணும். இந்த கேரக்டர் நம்ம பண்ணலாம் எப்படி இருக்கும், எப்படி பண்ணுவோம், எப்படி அந்த செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். முன்னாடி பார்த்தோம்னா எனக்கு வந்து நவரசனாயன் கார்த்திக் சார் பண்ண படம்லாம் அந்த கேரக்டர் வருஷம் 16 அவர் பண்ண கேரக்டர்ஸு, அப்புறம் அக்னி நட்சத்திரத்தில் அவர் பண்ண கேரக்டரு, அப்புறம் மௌனராகத்தில் அவர் பண்ண கேரக்டரு, அப்புறம் வண்ணக்கனவுன்னு சொல்லிட்டு படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணிப்பார். அந்த படத்தில் இந்த பாட்டே இருக்காது, ஃபுல்லாகவே இதுதான் இருக்கும். ஸோ அதில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிப்பார் அந்த கேரக்டர்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர், நிறைய ஆசைகள் இயக்கங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அது கூடிய விரைவில் தீரும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பட வாய்ப்பு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கிடைக்காம போயிருக்கா? அதுவும் நிறைய மிஸ் ஆகிருக்கு. நிறைய ஒரு ஷூட்டிங் பண்ணும்போது இன்னொரு ஷூட்டிங் வந்து மிஸ் ஆகிடும். நம்ம அந்த டேட்டில் அப்போ இங்கே வேறு லொக்கேஷன் இருப்போம். ஸோ அப்படி கேரக்டர் வரும்போது இந்த சில படங்கள் வந்து நிறைய படம் அது மாதிரி நிறைய மிஸ் ஆகிருக்கு. ஒரு படம் 2 படம் கிடையாது, நிறைய படம் அது மாதிரி மிஸ் ஆகிடும். பட் அவங்க அந்த டேட்டில் வேணும்னு வாங்க, பட் நம்ம அந்த டேட்டில் வந்து பண்ணணும்னு பண்ண முடியாது. சரி வேறு வழி இல்லை, நம்மளும் இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு அப்படி போயிடும். இப்போ மிஸ் ஆன படங்களை பார்த்து தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நான் ஃபீல் பண்ணுறது கிடையாது, அதெல்லாம் ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஸோ ஹேப்பன் அவ்வளோதான். ஸோ வாழ்க்கையில் எது நடக்குமோ நடந்துடும். அதை போய் உட்காந்து நம்ம ஐயோ அதில் ஃபீல் பண்ணி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஓகே இல்லை சரி மாதிரி நடந்துச்சு, அவங்க பண்ணிட்டாங்க, அதை கேட்டு பண்ணிட்டாங்க, படம் ஹிட் ஆனாலும் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா எனக்கு இதான் இருக்குது. ஸோ அந்த மெச்சூரிட்டி மைண்ட் இருந்துச்சு, அதனால் அதை பற்றி ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஓகே சார், நெக்ஸ்ட் ஒரு படம் ஹீரோவாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், நெக்ஸ்ட்டு தான் இப்போ இந்த ரகுராம் அப்படின்ற படம் வந்து ஷைனு சாவுக்கடன் மலையாள டைரக்டரு. ஸோ அவர் வந்து பண்ணுறாரு. ஸோ நிறைய 6-7 படம் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அவர் படத்தில் வந்து நான் பண்ணுறேன். வெள்ளி மேகம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கே வெள்ளி மேகம்னு சொல்லிட்டு அவர் படம் பண்ணியிருக்காரு, தமிழ்லேயும் பண்ணியிருந்தார். இப்போ அந்த படத்தில் வந்து உண்மையாக அவர் எனக்கு சொன்னார், கதை நாயகன் பண்ணிருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எதை நோக்கி சினிமாவில் எதை நோக்கி நான் வந்தனோ அந்த இலக்கை நோக்கி கிட்ட நெருங்கிட்டுங்கன்னு சந்தோஷமாக இருந்தது. ஸோ வெரி குட் டைரக்டர். ஸோ அருமையான இயக்குனர் அவர் ஒரு ஆக்டிங் கிளாஸ்லாம் வச்சு கேரளாவில் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது ஸோ நண்பன் சம்பத்ராம் பண்ணுறாப்புல, விசித்திரன் பண்ணுறாங்க. ஸோ 2 தமிழ் நடிகர்லாம் பண்ணுறாங்க அதில். ஸோ ஆலியான்னு சொல்லிட்டு அவங்க தான் ஹீரோயினை பண்ணுறாங்க. ஸோ நிறைய நல்லா போயிட்டுருக்கு. ஓகே சார். அது இல்லாமல் இன்னும் 2 படம் பேசிகிட்டு இருக்கேன் நான். ஓகே, அதில் எப்படி என்ன மாதிரி கேரக்டர் சார்? ஆக்ஷன் எஸ், நம்ம ஆக்ஷனில் தான். மலையாள படம் இன்னொரு படம் பண்ணுறேன், சுடலன்னு சொல்லிட்டு மலையாள படம், அதுவும் வந்து ஒரு செகண்ட் லீட் ஆன் பண்ணுறேன். ஸோ அதுவும் கமிட் ஆகிருக்கேன். ஸோ தெரில எப்படி இப்போ தமிழில் ஒரு செஞ்சிக்கோட்டைன்னு ஒரு படம் பண்ணுறேன், அதில் ஹீரோ பண்ணுறேன். நம்மளுக்கு என்னமோ உடம்பு ஆக்டிங்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக மேக்ஸிமம் ஆக்ஷன்லாம் வந்துடுது. ஸோ ஆனால் ஆமாம் உடம்புக்கு அதனால் உடம்புக்கு ஆக்ஷன் வந்தது. பட் எனக்கு தான் காமெடி ஒரு ஃபுல் லென்த் காமெடி உள்ள தள்ளித்த மாதிரி ஒரு படம், அதான் சொல்லிட்டு இருந்தேன். நண்பர் விஜய்மணி வந்து ஒரு கதை வச்சுருக்காரு. ஸோ அது மாதிரி படம் பண்ணும்போது அப்படியும் ஒரு ஜேர்னல் பண்ண ஆசை, ஃபுல் லென்த் காமெடி ஒன்று பண்ணணும். ஓகே சார். ஓகே சீசா படம் வந்து ஆமாம் ஜனவரி 3 வருது. உண்மையாகவே ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்து ஒரு பைப்போலர்னு சொல்லிட்டு ஒரு புது கண்டென்ட்டில் அந்த படம் வருது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்தளவுக்கு நல்ல படம். ஜனவரி 3 ரிலீஸ் ஆகுது. மக்கள் எல்லோரும் வந்து நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறது என்னென்னா, மக்கள் எல்லோரும் ஆஸ் யூஷுவலாக வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படம்ன்றது கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஸோ டெஃபினட்டாக இருக்கும் கண்டிப்பாக பேச என்கேஜ் பண்ண அந்த படம் அது. ஸோ ஒரு அருமையான படம் அது. குணா வந்து ரொம்ப டைரக்டர் குணா ரொம்ப கஷ்டப்பட்டு இயக்கியிருக்காரு. செந்தில்வேலன் சார் வந்து அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. செந்தில்வேலன் சுகுணா அவங்க தயாரிச்சிருக்காங்க.
ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. கமலா தேட்டரில் ஒரு பெரிய பேனர்லாம் வச்சுருக்காங்க. அதான் ஒரே விஷயம் தான். இந்த மாதிரி நல்ல படங்களெல்லாம் நீங்கள் ஆதரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மசாலா படங்கள் மாதிரிலாம் இல்லாமல் நல்ல நல்ல படங்களும் வந்துடும். கண்டிப்பாக சார். அந்த ட்ரைலர் பார்க்கும்போதே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்ககிட்ட பேசுகிறப்போ படத்து மேலே இருக்க இன்னும் ஹைப் வந்து அதிகமாக இருக்குல்ல. கண்டிப்பாக அதனால் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ பாருங்கள். சின்ன படங்கள் வந்து நல்ல படங்கள் மாதிரி வரும்போது ஆதரவு கண்டிப்பாக வேணும். ஏன்னா பெருசாக பெரிய செலவுகள் பண்ண முடியாமல் அந்த படத்துக்கு என்ன படம் செலவு பண்ண முடியுமோ அதை பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்களும் தான் மீடியாக்கள் தான் மெயின். நீங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்ல சின்ன படங்கள்னு சொன்னோம்னா ஞாபகம் வருது. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகணும்னா தேட்டரில் போயிட்டு ரிவ்யூலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஸோ ஒரு படத்துக்கு போகிறப்போ ஒரு டேரக்டர் சொல்லியிருந்தாரு, சின்ன படங்களுக்குலாம் வந்து ரிவ்யூ கொடுத்தா தான் எங்கள் படத்துக்கு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஏதாச்சும் கருத்து? இல்லை, அதுதான் உண்மை. ஆக்சுவலாக என்னென்னா பெரிய படங்களுக்கு அவங்களுக்கும் பாதிக்குது. கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக கங்குவா பெருசாக பாய்ச்சு அதனால் ஸோ அது பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் சின்ன படங்களுக்கும் வந்து இதுதான் அப்படின்னும் போது அதுவும் அந்த இடம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்ற அந்த கொஸ்டின் மார்க் இருக்குது. சின்ன படங்களுக்கு வேறு வழியே இல்லை. எங்களுக்கு கிடைக்கிற சின்ன படங்கள் கிடைக்கிற வந்து அந்த ஈஸியான ப்ரொமோஷன்ஸ் அதுவும் மிஸ் ஆகுதுன்னும் போது ஸோ அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது எந்த இடத்துல இது வரைக்கும் பண்ணுவோம். ஏன்னா பெரிய படம் அதே சொன்ன மாதிரி பெரிய படம் பெரிய பட்ஜெட்டு அப்படி செலவு பண்ணிட்டு படங்கள் வந்து இந்த மாதிரி சின்னதாக எல்லாரும் ஒரு சாதாரண கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த படத்தை துவக்க வைக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா அதில் அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது, அவ்வளோ பேர் இது இருக்குது. அது வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து பண்ணிவிட்டு அந்த படத்தை வந்து பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. நல்லா இல்லாத படம் நல்லா இல்லாத தான். அது நீங்கள் பெருசாக செலவு பண்ணாட்டியும் செலவு பண்ணாமல் போனாலும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். நல்ல சின்ன படம் நல்லா இருக்கும், அது எப்படியும் ஓட தான் போகுது. ஸோ அதனால் இப்போ ஆனால் வெளியே தெரிய வைக்கணும். அதுக்கு தான் விஷயம். இப்போ நீங்கள் படத்தை வெளியே தெரிஞ்சால் தானே. நீங்கள் ஒரு சோப்பு விளம்பரம் இந்த சோப்புன்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சால் தான் சோப்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சோப்பு நல்லா இல்லைன்னு நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா ஓகே. சோப்பு என்னன்னே தெரியாமல் அந்த சோப்பு காணாமல் போச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம். ஸோ ஒன்றுன்னு சொல்லிடுறேன் நம்ம நேயர்களுக்கு விஷ் ஹாப்பி நியூ இயர். வர்ற புத்தாண்டு வந்து சிறந்த புத்தாண்டாக இருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். சேனல் 5 மீடியா நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். ஆதிஷ் பாய். சார் அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்னமா லவ் யூ நட்டி சாருக்கு சொன்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு சார் ஐ லவ் யூ ஆல் ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் இல்லாமல் நான் கிடையாது. ஐ லவ் யூ ஆல். பாய். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு சேனல் 5 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்கள் விஜய் சத்யா.